வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சுபத்ரா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இசைக்கு காது கேட்காது அப்படின்னு உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வர்ஷினிகிட்ட போய் கேட்குறாங்க. இசைக்கு காது கேட்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கு மேலே உண்மையை மறைக்காதுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நேரம் தான் ஆமாம் எங்கள் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவளுக்கு காது கேட்காது, சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உள்ள இதை கேட்டோன்னா அப்போ எப்படி நாங்கள் பேசுறது அதெல்லாம் அவள் அதுக்கு சரியான ஆன்சர் எல்லாம் சொல்கிறா. அவள் நம்ம வாய் அசைவை கேட்டு தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாத. இந்த உண்மையை அக்கா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா, அந்த சந்தர்ப்பத்தால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இவ்வளோ பெரிய விஷயத்தை மூடி மறைக்க உங்களால் தாம்மா முடியும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே சுபத்ரா நடுங்கி போகிறாங்க. என் விசாலுக்கு கிடைச்ச பொண்ணுக்கு காது கேட்காதான்னு உள்ள இதை என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு கதிகலங்கி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இசையை எப்படி இந்த உண்மையை மறைப்பா அப்படின்னு அந்த இடத்துல ஓங்கி அடித்து வீட்டை விட்டு துரத்துறாங்க. நம்ம ஸ்ரீஜா பார்க்குறாங்க. ஓ உண்மையாட்டே இதுக்கு காது கேட்காதுன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு சிந்தாமணியும் நம்ம ஸ்ரீஜாவும் ஏற்கனவே ஒருக்கா நம்மளுக்கு டவுட் இருந்து அந்த டவுட் இப்போ உண்மைதான். அதுக்காக தான் இவள் காது கேட்காத ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாங்களா அக்காவும் தங்கச்சியும் அப்படின்னு அந்த இடத்துல மிரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம பாஸ்கர் அவளுக்கு காது கேட்காதது ஒரு பிரச்சனையே இல்லை, அவள் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம், இது ஒரு குறையே இல்லை, இப்படி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் சுபத்ரா, நீ கோவப்படாத அப்படின்னு அந்த இடத்துல சமாதானப்படுத்துகிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சுபத்ராவுக்கு இசை மேலே பிரியம் கூடுது. இந்த பாரு இசை, நீ தான் இன்றைக்கி பூஜை ரூமை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரியத்தை நானே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல நேரம் அந்த பூஜை ரூமில் பூக்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ண வேலையை நம்ம இசை எடுத்து செய்கிறாங்க. சுபத்ரா பழத்தட்டோடு வராங்க. இந்த பழத்தட்டை வாங்கி வைமாங்க இசை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இசை மும்முரமாக அந்த பூஜைக்கு உள்ள ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காதில் விழலை, ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காத, அவங்க வாய் அசைவை பார்த்தா தான் கண்டுபிடிச்சி பதில் சொல்ல முடியும். நம்ம சுபத்ரா எத்தனை நேரம் வேணாலும் கூட்டு பார்க்குறாங்க. இசை எலும்புமா, நான் உன்னிட்ட தான் சொல்லியிருக்கேன், இந்த பழத்தட்டை நான் உன்னிட்ட தான் வாங்கி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் நம்ம இசை தெரியாததுனால வேலைகளை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கோவம் வருது சுபத்ராவுக்கு. கையில் இருந்த பழத்தட்டை அப்படியே கீழே போட்டு பார்க்குறாங்க. அப்போவும் இசை கண்டுக்கலை. இதை பார்த்த உடனே இசைக்கு காது கேட்காது அப்படின்னு பிரம்ம பிடிச்சிருக்கணுங்க நம்ம சுபத்ராவுக்கு ஆயிடுது. ஒரு கட்டத்தில் அங்கேருந்து நழுவி போகிறாங்க. இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்ட கேட்கறதுக்கு இசைகிட்ட கேட்க விருப்பம் இல்லை. ஏன்னா இசை தான் உண்மையை மறைச்சிருக்கா. அவகிட்ட கேட்டு என்னத்துக்கு அப்படின்னு அந்த இடத்துல குழம்பிக்கிட்டு நம்ம வர்ஷினிக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நேராக வர்ஷினிக்கிட்ட போகிறாங்க. இந்த பாரு வர்ஷினி, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ அதுக்குள்ள பதிலை நீ சொல்லணும். அத்தை நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, அதுக்குள்ள உண்மையை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அத்தை அப்படின்னு சொல்ல நேரம், உங்கள் அக்கா இசை இருக்கால? ஆமாக்கா, ஆமாத்த எங்கள் அக்கா இசை இருக்காங்க, அவளுக்கு உண்மையாட்டே காது கேட்காது தானே அப்படின்னு அந்த கேட்க நேரம் அப்படியே மிரண்டு போகிறாங்க நம்ம வர்ஷினி. என்ன அக்காவுக்கு காது கேட்காதுன்னு உள்ள ரகசியம் நம்ம அத்தைக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு அந்த இடத்துல பார்க்குறாங்க. மௌனமாக இருக்காங்க. சொல்லு வர்ஷினி, இதுக்கு மேலேயும் மூடி மறைக்காதுங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் அக்காளுக்கு காது கேட்காதுன்னு. இவ்வளோ தூரம் இருந்தால் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு ஏமாற்ற சொல்லி உங்கள் அக்கா எங்கள் விசாலை கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கோவத்தோடு நம்ம சுபத்ரா இருக்காங்க. அத்தை, எங்கள் அக்கா காது கேட்காது தான், ஆனால் அவளுக்கு ஒரு தங்கமான குணம் இருக்குது. அதை விட யார் நம்ம என்ன பேசினாலும் உதட்டு அசைவுகளை வச்சு நம்ம என்ன பேசுகிறோன்னு அவளால் கண்டுபிடிச்சி பதில் சொல்ல முடியும். அத்தை நீங்கள் கவலைப்படாதுங்க, இது ஒரு குறை இல்லை அப்படின்னு நம்ம சுபத்ரா கிட்ட சொல்கிறாங்க. போதும் வர்ஷினி, இதுக்கு மேலே எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சுபத்ரா கோபத்தோடு கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சுபத்ரா மொத்த குடும்பத்தையும்
பாஸ்கரையும் கத்தி கூப்பிட்றாங்க. என்னாச்சு அப்படின்னு வந்து பாஸ்கர் ஓடி வராங்க. என்னம்மா சுபத்ரா, எதுக்காக நீ இப்போ இப்படி கத்துற? உனக்கு அவ்வளோ கோபம் வர அளவுக்கு இப்போ எங்கே என்னதான் நடந்து போச்சு? ஒரு உண்மை வெடிச்சிடுச்சு, அதுக்கு தான் என்னால் தாங்க முடியலை. அப்படி என்ன உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் கதிகலங்கி நிற்கிறாங்க. ஒருவேளை சுபத்ராக்கா நம்மளை பற்றி தான் கண்டுபிடிச்சிட்டாலோ ஸ்ரீஜா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சிந்தாமணி. இல்லை பார்க்கலாம், இந்த ரகசியம் இப்போதைக்கு வெளியே வர வாய்ப்பில்லை. அசோக்கு தான் வந்து ஞாபகம் வந்து அவனுக்கு கண்ணு தெரியாததுனால நம்மளை வந்து அவன் கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியாது, நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இப்போதைக்கு அந்த விசாலெல்லாம் வந்து சொல்லவும் சான்ஸ் இல்லை. பார்க்கலாம் என்ன ரகசியம்தான் வந்து அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் இசையை வந்து பார்த்து, என்னடி இவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர துணிஞ்சிட்டிய அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கு காது கேட்காதுன்னு இவ்வளோ ரகசியம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன காது கேட்காதா இந்த இசைக்கு? இவ காது கேட்காமலே இவ்வளோ பெரிய வேலைகளை பார்த்துருக்காளா ஸ்ரீஜா அப்படின்னு வந்து நம்ம சிந்தாமணி வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அதுக்காக தான் அக்காவும் தங்கச்சியும் காது கேட்காத ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு பார்த்தோமே, அப்போ உண்மையாட்டே இவங்களுக்கு காது கேட்காது இந்த ஸ்ரீஜாவுக்கு. ஆனாலும் இவ பெரிய வேலையெல்லாம் பார்க்க இந்த காது கேட்காததை நம்மளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவ பண்ணியிருக்கானா பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆமாக்கா, அவள் காது கேட்காத புறவே இப்படியெல்லாம் செய்கிறானா? காது கேட்டு இருந்து அவளை கை காலை பிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு அவளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விசாலுக்கும் வந்து உண்மை தெரிய வருது. நம்ம இசைக்கு வந்து காது கேட்காது அப்படின்னு சொன்னோன்னா அந்த சாக்கை வச்சு நம்ம அம்மா இந்த இசையை வந்து இவ்வளோ நன்மை நம்ம வீட்டுக்கு செய்திருக்கா, ஆனாலும் விரட்டி தள்ளிடுவாங்களோ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சுபத்ரா, இந்த பாரு, நீ வந்து இந்த வீட்டு மருமகளாக இருந்தாலும் நீ இப்படி காது கேட்காதுன்னு உள்ள ரகசியத்தை என்னை மறைச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க. அதனால் கண்டிப்பாக வந்து நான் ஏற்றுக்க போகிறதில்ல, இனிமேல் நான் உன்கிட்ட பேச போகிறதில்ல. இந்த வீட்டில் ஒரு ஓரமாக நீ இருந்துக்கோ, அவ்வளோதான். எனக்கோ நான் வந்து அவ்வளோ தூரம் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கையெல்லாம் இப்போ தவிடுபடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லினா, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லாதது என் தப்பு தான் அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து சுபத்ரா காலில் விழுந்து கதறாங்க. ஆனாலும் சுபத்ராக்கு மனம் கல்லு கடங்காக இருக்குது. போதும் இந்த அக்கா, நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான், இப்போது இசையை வெறுக்க தொடங்கிட்டா சுபத்ரா, அதுவே போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் வந்து சந்தோஷமாக இருக்க நேரம் விசால் வந்து, என்ன இசை பாவம், அவளுக்கு காது வேற கேட்காதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு இறக்கம் வருது. அம்மா, நான் தானே வந்து இசை கூட வந்து சேர்ந்து வாழ போகிறேன், எனக்கு வந்து இசை வந்து இந்த வீட்டில் தான் இருக்கணும். அவள் வந்து நல்ல காது கேட்காட்டாலும் அவளுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது, நம்ம கேட்க விஷயத்துக்கெல்லாம் வந்து பதிலளிக்கக்கூடிய சக்தி இருக்குது, எனக்கு அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம இசை அப்படியே வந்து அரண்டு விசாலை பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அப்போது நம்ம இசைக்கு வந்து கண்ணு தெரியாததுன்னு கண்ணு தெரியாமல் இந்த சைடு அசோக்குமார் இருக்கான், இந்த சைடு காது கேட்காம அந்த இசை இருக்கா. நம்ம சுபத்ரா குடும்பத்தை இந்த 2 பேர்த்துக்கு மத்தியில் இருந்து வாட்டி வதைக்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜாவும் சிந்தாமணியை வந்து ஐடியா பண்ணுறாங்க, நீ சொல்லலாங்க.